சித்தாவ மொத்தமாவே மறந்துட்டாங்களா? அலோபதி வந்ததுக்கப்புறம்? ரொம்ப ஈஸியா எடுக்க முடியுது. ஒரு தலைவலி வந்தா டக்குனு ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட முடியுது. ஒரு ஃபீவர் வந்தா டக்குனு ஒரு பேராசிட்டமாலோ, இல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ வாங்கி போட முடியுது. ஒரு ஈஸி அவைலபிலிட்டி ஈஸியா எடுக்க முடியுது. போய் ஒரு ரூ. 10 ரூ. 20 வச்சு மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி நெறைய பேர் சாப்பிடுறவங்க இருக்காங்க. அலோபதி டாக்டர பார்க்காம மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி சாப்பிடுறவங்க தான் இந்தியால அதிகம். ரொம்ப முடியாத கண்டிஷன்ல தான் எல்லாருமே போய் டாக்டர பார்க்குறாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் எல்லாமே மெடிக்கல் ஷாப்லயே அவங்களோட ட்ரீட்மெண்ட்ட முடிச்சிடுறாங்க. ஆனா, இந்த சித்த மருந்துகள் என்னன்னா, மூலிகை மருந்துகள நம்ம கரெக்ட்டா அத ஐடென்டிஃபை பண்ணி வாங்கணும். அத ஒரு கஷாயமாவோ, சூர்ணமாவோ, மாத்திரையாவோ கரெக்ட்டா அத முறைப்படி எடுத்துக்கணும். ஆனா, இன்னைக்குமே ஹோம் ரெமிடீஸ்ன்னு சொல்லி நெறைய வீட்ல நம்ம வந்து சின்ன சின்ன சளி தொந்தரவுக்கு, சின்ன சின்ன கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு, நெறைய ஃபீவருக்கு இதெல்லாம் ஹோம் ரெமிடீஸ்லாம் நம்ம வீட்ல இன்னைக்கு வரைக்கும் மருந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம மருந்துகள ஒரு ஈஸி ரெமிடி ஒரு ஃபேக்டோரியலா கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா, டெஃபினட்டா நவீன மருத்துவம் எப்படி ஒரு வழக்கமான மருத்துவமாகுமோ, அதே மாரி சித்த மருத்துவமும் ஒரு வழக்கமான மருத்துவமாக மாறும் எதிர்காலத்தில்.